गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं गुरुचरणारविन्दाभ्यां नमः. இன்று நவராத்திரி 7ஆம் நாள். ஸ்ரீ மகாலட்சுமியா பராசக்தியை பாவித்து நாம் பூஜைகள் செய்ய வேண்டும். வேதங்கள் வகுத்து கொடுத்தபடி தொகுத்து கொடுத்தபடி ஒவ்வொரு நாட்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். பல ஆரம்பத்தில் செய்தது போல சொன்னது போல பல ஆலயங்களில் பலவிதமாக பூஜை முறைகளும் அலங்காரங்களும் நைவேத்திய விஷயங்களும் மாறி மாறி நடக்கும். ஆனால் வேதம் வைதீகம் மார்க்கத்தில் கொடுக்கப்பட்ட வகைகளை மட்டும்தான் நாங்கள் இங்கே சொல்லின்னு இருக்கோம். வைதீக மார்க்கத்தை கடைபிடிக்கிறவா, வைதீக வழியை பின்பற்றவா, யஜுர்வேதக்காரால் 4 வேதங்களை சார்ந்தவா, இவை எல்லாருமே இது பிரகாரம் தான் நவராத்திரியை வழிபடணும்ட்டு வேதங்கள் கூறப்பட்டிருக்கு. சில சிவாலயங்கள், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், ரத்னகிரீஸ்வரர் கோவிலும் ஆகம பிரகாரம் ஆகமங்கள் தொகுக்கப்பட்டுள்ளபடி அலங்காரங்கள்லாம் நைவேத்தியங்கள்லாம் நடக்கும். இது வேதப்படி இது எல்லாமே நாம் சொல்கிறோம். நவராத்திரி 7ஆம் நாளில் மகாலட்சுமியை வழிபட சொல்லியிருக்கு. மகாலட்சுமி இருக்கிற அம்பாள்கள்லேயே இருக்கிற நம்ம இத்தனை நாள் பண்ண தேவதைகள்லேயே நம்ம ரொம்பவும் அதிக ஆயுதங்களை கொண்டவள் மகாலட்சுமி. நம்ம யாருக்கும் தெரியாது மகாலட்சுமிக்கு பெருசாக தாமரை அவ்வளோதான் இருக்குன்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். கையில் தங்க காசு வச்சுன்றப்போ அவ்வளோதான் நம்ம ஃபோட்டோஸ்லலாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அப்படி கிடையாது. மகாலட்சுமிக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் என்னென்னு சொல்கிறேன் பாருங்க. இவளது கையில் ஜபமாலை, கோடாரி, கதை, அம்பு, வஜ்ராயுதம், தாமரை, வில், கமண்டலம், தண்டாயுதம், சக்தி ஆயுதம், கத்தி, கேடலம், சங்கு, சக்கரம், மணி, மதுகலபம், பாசம், சூலம், இத்தனை ஆயுதங்கள் நீங்கள் பிரத்யங்கரா உள்ளிட்ட இந்த மாதிரி உக்ர தெய்வதைகளுக்கு தான் இவ்வளோ ஆயுதங்களை வச்சு நம்ம பார்த்துருப்போம். மகாலட்சுமிக்கு இவ்வளோ ஆயுதங்கள், இவ்வளோ பொருட்கள் நம்ம அம்பாளுக்கு அலங்காரம் செய்கிறச்ச பண்ணணும். அந்தந்த ஆயுதங்களுக்கு நீங்கள் அந்த நாமாவளி எடுத்து பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி சஹஸ்ரநாமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஆயுதங்களுடைய பெயர் சமஸ்கிருதத்தில் இருக்கும். அதை சொல்லி நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இன்றைக்கு நைவேத்தியமாக பாசிப்பயிறு சுண்டல் மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். பாசிப்பயிறு சுண்டல் நம்ம எல்லாம் லெமன் ரைஸ் பண்ணுவோம், இல்லை ஏதாவது அன்னமாக பண்ணுவோம். சுண்டலுங்கிற விஷயம் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரீத்தியானது. பாசிப்பயிறு சுண்டல் இன்றைக்கி பண்ணி நைவேத்தியம் பண்ணி சுமங்கலிகளுக்கு வரக்கூடிய வடுக்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம்.